விஜய் சேதுபதி சார் எதுக்கு குறும்படம் போடுறாரோ இதுக்கு குறும்படம் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நேற்று தீபக் அண்ணா இது பண்ணிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் கேட்டிருப்பாரு, நான் ஏன் பண்ணித்தர முடியாது, எதனால் பண்ணித்தர முடியாது, அந்த மாதிரி ஏதாவது நான் ஃபோர்ஸாக கேட்டேனா, ஜாக்லின் நீங்கள் இருந்தீங்கல்ல, அருண் நீங்கள் இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு அருண் எந்திரிச்சிட்டு, இந்த வீட்டில் யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க, யாருமே ஏன் பண்ணித்தர முடியாது அப்படி கேட்க மாட்டாங்க, எதனால் பண்ணித்தர முடியாது அந்த மாதிரி இவர் கேட்டார், அந்த மாதிரி ஒரு டோனில் கேட்டாருன்னு ஒரு பச்சை பொய் அருண் சொன்னார். உடனே ஜாக்லின் எந்திரிச்சிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பிட் வேற ஜாக்லின் ஆமாம் அப்படி தான் கேட்டாங்க, ஏன் பண்ணி தர முடியாது, நீங்கள் தான் 6 பேர் இருக்கீங்களா, ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம ஆட்டிடியூடோட 2 பேரும் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி நடந்தது என்னென்னா, என்னால் வீடியோ காப்பிரைட்ஸ் வரும், இல்லைனா நான் வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஸோ வீடியோ காப்பிரைட்ஸ் வரங்கிறதுனால நான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸாக்டாக சொல்கிறேன். ஸோ ஜாக்லின் முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாரும் முதலே கேட்டாங்க, நாங்கள் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டோம், அதனால இப்போ வரவங்க கிட்ட பண்ணித்தர முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு நோ சொல்லிட்டு, ஜாக்லினும் அருணும் 2 பேரும் சேர்ந்தே சொல்லாங்க, நிறைய பேருக்கு நோ சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ திடீர்னு பண்ணி கேட்டால் அவங்களும் கேட்பாங்கல்ல, ஏன் எங்களுக்கு மட்டும் நோ சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும்போது முத்துக்குமரன் கேட்டார் இதே டோனில், இல்லை முதல்ல கேட்டாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நோ சொன்னீங்க, இப்படி தான் அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கு அருண் உடனே சொல்கிறாரு, ஏன்னா மெனுவில் இருந்தது வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான், இப்போ பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் இருந்தது வெறும் பிரெட் டோஸ்ட் மட்டும்தான், அப்போ எல்லாருக்கும் பசிக்குமே, பிரெட் டோஸ்ட் பத்தாதேன்னு சொல்லிட்டு நாங்களாம் எக்ஸ்ட்ரா 2 பிரெட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோடனே, சரி பிரெட்டு கொடுக்குறீங்க, அதை ஏன் டோஸ்ட் பண்ணி தர முடியாது, இல்லை தெரியாமல் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு, அதை ஏன் டோஸ்ட் பண்ணி தர முடியாது அப்படி கேட்ட உடனே அது எங்களோட டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறார். இது வரைக்கும் 2 பேருமே டீசெண்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமும் பட் அதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு. டோஸ்ட் பண்ணி தரலாம்ல அப்படின்னு உடனே ஷோ அப்படின்ட்டு ஒரு இறங்கி அருண் அவருக்கே ஒரு பாடி லாங்குவேஜில் அவர் பாட்டு போயிட்டார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த இவ்வளோ நாள் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்த சத்யா திடீர்னு முழிப்பு அவர் ஏதோ பதில் முத்துக்குமரனுக்கு சொல்கிறார். ஸோ இதையாச்சும் குறும்படமாக போட்டு காட்டணும், இப்படி இல்லாத ஒன்றெல்லாம் அக்யூசியேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதைத்தான் முத்துக்குமரன் நேற்று மஞ்சரிக்கிட்டையும் சாச்சனாக்கிட்டையும் பேசும்போது சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஒரு டோனில் பேசுகிறதெல்லாம் இன்னொரு டோன் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் குறும்படமாக போட்டு காட்டிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். ஸோ அவர் ஒன்றும் சாதாரணமாக கேட்டதை ட்விஸ்ட் பண்ணி அருண் அந்த ஜாக்லின் இது ஏன் கூட சேர்ந்து அருண் கூட சேர்ந்து ட்விஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியலை. அவங்களும் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் வர, ஏன் 6 பேர் இருக்கீங்களா, ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறும்படமாவது விஜய் சேதுபதி சார் போட்டு காட்டுவாரா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.